Hello எல்லாருக்கும் வணக்கம் 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 கொரியா தமிழ்நாணி 2.0 சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்து பரிதாபங்கள் சேனலோட லவ் மேரேஜ் பாவங்கள் யாரோ கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல அது லேட்டஸ்ட் வீடியோ அப்படியா ஆமாம் இது புது வீடியோ நினைக்கிறேன் இப்போ வந்திருக்கு இப்போதான் 9 days ago லேட்டஸ்ட் தான் ஸோ நாம் பார்க்கலாம் லவ் மேரேஜ் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் ஓகே ரியாக்ட் பண்ணுவோமா நம்ம பார்த்து நீங்களும் நம்ம கூட ரியாக்ட் பண்ணுங்க ஹலோ என்னனே அண்ணே அண்ணே என்னனே ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரியாம்மா ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு நான் நேர்ல வரேன் என்னனே நேர்ல வாமா என்னன்னு சொல்லுங்க நேர்ல வாமா இருந்த இந்த கிளம்பி வரேன் ஒரு நிமிஷம் நான் வந்துட்டேனே ஃபர்ஸ்ட் என்னால முடியல சொல்லுங்க என்ன நீ போன்ல என்ன நீ அப்படி போட்டு அழுதுக்கு இருக்க கண்ணு மாதிரி நின்ன மனுஷன் நீ அழுகலாமா அழுகாம இரு என்ன நீ எனக்கு அழுக வந்து பாத்துட்டு அழுக பண்றாளா என்ன நீ சிரிக்கிற சொத்து வேணாமா உன் பிள்ளைக்கு பேரும் எழுதி வச்சிடறேன் சொத்து வேணாம் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் போறேன் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் பண்ணாதா போறேன் எங்கேயாவது காசுக்கு போறேன் இரு நாங்களா இருக்கப்ப நீ என்னது காசுக்கு போகணும் நான் பேசுறேன் பிள்ளைக்கு மனசு விட்டு நான் பேசுறேன் பேசுற மாதிரி பேசணும் உடனே போய் சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பேச நான் பேசுறேன் நீ போ என்னன்னு நீ இல்ல காசுக்கு போறேன் இல்லன்னு நீ இருனே நான் பாத்துக்கிறேன் சுவேதா ஸ்வேதா இந்த வர்றேன் என்ன பாத்துக்கிருக்க அத டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்கேன் ஏமா உங்க அப்பா வாழ்க்கை டார்க்கா சீரியஸா போயிட்டு இருக்கு நீ டார்க் சீரிஸ் பாத்துட்டு இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி உங்க அப்பா என்னமா சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையா தெளிவா சொல்றேன் பாருங்க நான் ஒரு பையனை லவ் பண்றேன் லவ் பண்றியா ஆமத்த அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் அததான் அப்பா உங்களோட சொல்லிட்டு இப்ப புரியுதா புரியுது என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியாப்பா ஆமத்த லவ் மேரேஜ் லவ் தான் கரெக்டா இருக்கு ஏன்னா புரிஞ்சுக்க முடியல இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இல்லம்மா லவ் மேரேஜ்னா நீயே முடிவெடுத்து நீயே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க அத்தை மாமா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்போம் இப்பதான் ரேவதி சித்திக்கு சண்டை வந்துச்சு யாருமே போய் நிக்கல அவங்களுக்கு கூட சண்டை வந்து கடைசியில் டைவர்ஸே ஆயிப்போச்சு அப்படி கிடையாதுமா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டாரு யாக்கர் இறக்கிற வேண்டியது பையன் என்ன வேலை பார்க்கறான் பையன் ஐடில இருக்கு ஐடிலயா ஆமத்த ஐடில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கேமா டெவலப்பரா டெஸ்டிங்கா இல்ல ஹெச்ஆர்ல இருக்காரா இல்ல ஐடி அந்த யுஐ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் என்ன எதை யூஸ் பண்றாங்க ஜாவாலயா ஜாவா தெரியாதா நீ அந்த அளவுக்கு படிக்கல அப்பா அவ்வளவு காசை கட்டி படிக்க வச்சுச்சு இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தீனா அவனை டிபெண்ட் பண்றியே வாழ்ற மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ரிசெஷன் பீரியட் ஒரு லே ஆஃப் இந்த வேலையை விட்டு தூக்குறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு 500 பேரை வேலை விட்டு தூக்குறால புருஷன் வந்தா என்ன பண்ணுவ பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சொல்லிருக்காரு என்ன பிசினஸ் டீ கடை போட்டுக்கலாம் டீ கடை கருப்பட்டி காபி பிரான்ச் கருப்பட்டி காபி அதான் அப்படிதான் கருப்பட்டி காபி ஒருத்தன் போட்டா 1 லட்சம் பேர் கருப்பட்டி காபி போட்டு கருப்பட்டியை பார்த்தாலே இரிட்டேட் பண்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க நீங்க எல்லாம் கருப்பட்டி போட்டு உருப்பட போறீங்க ஆமா சரி அண்ணே நல்ல அறிவான பொண்ணா இருக்கு தெளிவான பொண்ணா இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுனே பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா புள்ள ஆசைப்படுது நம்ம என்ன பண்ண முடியும் அழுகாத நீ எழுத எனக்கு அழுக வரும் என்ன பண்ணி என்ன பண்றது பாருப்பா நல்ல நீ போனே ஒரு நிமிஷம் போ சொல்றேன் இல்லம்மா அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் இங்க பாரு அவனை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணும் ஏன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு நீங்க சொல்லுவாங்க ஆனா காதல் 1 லட்சம் காலத்து பயிர் அதனால நீ வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க காதல எந்த பிரச்சனை வந்தாலும் அனுசரிச்சு போயிடணும் ஏன்னா காதலிக்கிறப்ப பசங்க வந்து அலைஞ்சா மாதிரி தான் திரிவாங்க கரெக்டா அந்த 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துல ஒரு கேப் விழுகும் அதுக்கப்புறம் ஆம்பளத்தனம் வெளியே வரும் அத்தை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு காப்பி ரைட்டு போட என்ன லவ் பண்றாங்க
நம்ம வீட்டு பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது. போங்கம்மா. என்ன சத்தம் போட்டுக்கிறீங்க? வாங்கம்மா. என்னம்மா நீங்க நீங்களே நடுவுல ஊருக்கே காட்டி கொடுத்து நான் என்ன சொல்றேன், லவ் என்ன லவ்? நான் பார்த்து நல்ல பொண்ணா இல்ல மாமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்னைக்கு காலகட்டம் அப்படி மாறி போச்சு. எல்லாரும் லவ் பண்றாங்க. எல்லாம் சூப்பர் பொண்ணு நான் பார்த்து வச்சிருந்தேன். அவனுக்கு நான் நல்ல பேர் வாங்கின குடும்பம். மாமியார் தங்கமான மாமியார். மாமனார் ஒண்ணு கேட்கவே மாட்டாரு. சூப்பர் குடும்பத்துல பொண்ணு பார்த்து வச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குமே. சரி விடுங்க மாமா. கலாமல்ல இப்ப என்னடா கேட்டோம்னா லவ் பண்றேன். ஜெனரேஷன் மாமா, இந்த ஜெனரேஷன் அப்படி ஆகி போச்சு. எல்லா குடும்பத்திலும் லவ் மேரேஜ் நடக்குது. இதெல்லாம் போய் நம்ம தடுத்துக்க முடியுமா? அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. லவ் நடக்கும் போது எனக்கு பிடிக்காது. என் வீட்டு லவ்வா பையன் ஒரு பையன் தான், 2 பிள்ளை ஒரே பிள்ளை. அது சின்ன பிள்ளை, அது 2 பிள்ளை கிடையாது. இப்பெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. ஜெயிலுக்கு போட்டு பெரிய பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. இதெல்லாம் ஜெயிலுக்கு நான் சொல்றேன் கேப்பீங்களா மாட்டீங்களா? எது கோபப்படுறீங்க நீங்க? லவ் பண்ணிட்டான், சரி போய் தொலைவே நான் குடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. லவ் பண்ணா அப்படி கல்யாணம் பண்ண முடியா? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்குமா? நான் பார்த்தா பொண்ணு என்ன வருது? டேய் ஒரு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலடா. நான் வந்து பேசுறேன். ஆமா அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவனை போய் தனியா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். என்ன அவனை பிரேக்கப் பண்ணி விடுறேன். இப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு மாமாதில தெரியும். மாமா டேய் நீ போட உள்ள போட முடியல. நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட பேசி அவனை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஏதோ நல்ல குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்களா, அவங்க வீட்டுல பேசி வைங்க. அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. பேசி சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு இங்க ரொம்ப தூரமா இல்ல, அப்புறம் பக்கத்து ஊர் தானே. தங்கச்சி வீட்டுல தான் பொண்ணு. தங்கச்சி பொண்ணு புரியல. ஏன் தங்கச்சி பொண்ணா? சரி உங்க தங்கச்சி பொண்ணாதான் கல்யாணம். தங்கச்சி பொண்ணா வந்து தங்கச்சி பொண்ணை வச்சுக்கிட்டா வேற பிள்ளைய லவ் பண்ணாவன் அத்தமா இருக்கிறப்ப ஐத்தியக்காரனா இருப்பான் போலயே. சரி விடுங்க. யார லவ் பண்ணா? சரி நீங்க இருங்க, நான் போய் கேட்டேன். டேய் யாரடா லவ் பண்ண? எங்க அத்தை மேல தான் மாமா லவ் பண்ண. புரியலடா. ஆமா எங்க அப்பா தங்கச்சி. எங்க அப்பா என்ன பைத்தியமே? நான் அப்ப மெண்டலா இல்ல நீங்க மெண்டலா? அவன அவங்க அத்தை பொண்ணை தான் லவ் பண்றேங்கிறான். அவன் லவ் பண்ணுவானா? நான் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரேன். ஐயோ லவ் பண்ணுவான். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிலாம் நடக்க முடியாது. லவ்னா எதிர்ப்பேன் நானு. அவன பிடிக்காது எனக்கு. புரியல எனக்கு ஒரு நிமிஷம். இல்லங்க இப்ப மாமா இப்ப யார அவன் லவ் பண்ணா? என் தங்கச்சி பொண்ணு லவ் பண்ணா. நீ யார அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற? என் தங்கச்சி பொண்ணு. நான் முன்னைக்கு நினைக்கும் போது லவ் பண்ணலாமா? இப்ப லவ் பண்ணலைன்னா அவனை யாரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா? என் தங்கச்சி பொண்ணு தான் லவ். அசிங்கமா கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி பாக்குறாங்க. அங்க இருந்து பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க எல்லாரும். டக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி முண்டுக்கல் வேற போட்டு வச்சிருக்காங்க. தலையில தூக்கி போட்டோம்னா செத்து தோந்துரும். கொலைக்கேஸ் உள்ள உறவாயிரும். என்ன ஏரியாவுல 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணும். சரி ரொம்ப கேவலமா பேசினாங்க. சரி ரைட். அப்புறம் அப்படின்னா நீங்க இருக்கீங்க அந்த பையனை பேசி உங்க அப்பனையும் பேசி வம்புத்து வச்சிருக்கீங்க ஏரியாவுல. இப்ப டக்குன்னு இவனே லவ் பண்ணானா அப்புறம் அது நல்லா இருக்காது. அதனால சும்மா சண்டை போட்டு ரோட்ல வச்சு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்திருக்க. சண்டை போட போட்டு எடுத்ததெல்லாம் நான் ஒரு கேன மாதிரி மாட்டிக்கிட்டேன். பக்கத்துல வா. ஸ்மெல்லு ஒரு காலையில போட்டியா? மாமா மாமா குடும்பம் வச்சிருக்கானா? குடும்பம் வாப்பா கோபி வாப்பா. நல்லா இருக்கியா? சென்னையில இருந்துட்டு வர முடியல. ஊர் கூட காணாம கல்யாணத்துக்கு வந்தேன். சரி சரி வாங்க சாப்பிடுவாங்க. சரி இந்த பொண்ணு தான் இழுத்துட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு ஓடி வந்துருச்சு. ஓடி வந்த எங்க அப்பா நெஞ்ச பிடிச்சி உட்காந்துட்டாப்ல. நெஞ்ச பிடிச்சி உட்காந்துருக்கு. இந்த பொண்ணு என்னன்னு போய் பாக்கணும்னு பார்த்தாங்க. பாக்கலாம் பொண்ணு வந்து நான் கூட தான் போவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றது? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சென்னையில போய் வேலை பாக்குறாங்க. எங்க லவ் பண்றாங்க? அப்படியே நாங்க பார்த்தா கூட ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. நல்ல பொண்ணு, அமைதியா இருக்கு. அமைதியான பொண்ணு, நல்ல தங்கமான பொண்ணா கரெக்டான அந்த அன்னைக்கு 2வது நடக்குமா? நடக்குது. நடக்கா இவன் நடத்த இவங்க அப்படி அப்படித்தானே. பாதி 2 உலையா வீட்டுல கெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னு சொல்லி குக்கர்ல 2 பேருக்கு சோறு எக்ஸ்ட்ரா வச்சாங்க. அது 2 உலம் கிளப்பி விடுறான் பாருங்க. நீ பேசுறதெல்லாம் தெரியாது நினைச்சியா? அதனை இங்கிட்டு போனவனே மூஞ்ச ஒரு மாதிரி மாத்து, இங்கிட்டு வந்தவனே ஆவேசம் படத்துல பகத் பாசில் மாதிரி மாத்தினா தெரியாது எனக்கு. இப்ப நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? ஏன்டா ஊருக்குள்ள எல்லாம் ஒரு பாரு இப்படி பாக்குறான் பாரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அதுக்கு என்னமோ வண்டலூர் சூழல மிருகத்தை பாக்குற மாதிரியே பாக்குறாங்களே. லவ் புதுசு இல்ல, எங்களுக்கு தெரியாதுல்ல. லவ் இந்த மாதிரி டிவியில பார்த்து டக்கு நேரம் பண்ணிருக்காங்க பாக்குறது. இன்னைக்கு போகலையா? அடுத்த உங்களுக்கு பேசுறதே வேலையா போச்சு. உனக்கு பிஞ்சிரு செருப்பு. உனக்கு எப்பயுமே அப்படிதாங்க. இப்பதாங்க எங்கேயாவது பேசிக்கிட்டே இருப்பான் அடுத்த குடும்பத்தை பத்தி. நீ அந்த ஆள் பேசுனதுக்கு சிங்குன்னு ஒரு அடி அடிச்ச. இப்ப நான் சொல்றதுக்கு சங்குன்னு அடிக்கிற. என்ன ஊர் சைனாவா? சைனாவா?
செருப்பு. ஒரு வழியா பொண்ணு வீட்டுக்காரங்க பேசி பழகி சரின்னு ஒத்துக்க வச்சுட்டேன். சொந்தக்காரங்க வந்து பார்த்தாதான் பொண்ணு இன்னும் கன்ஃபார்மா கொடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க வேற ஒரு மாதிரி இருப்பாங்களே, இவங்க இல்லாம கல்யாணம் பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. என்ன கோவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ளயா நான் போய் பாக்குறேன். இங்க உட்காருங்க. நீ நான் பேசிக்கிறேன் அண்ணி. இல்ல மச்சான், இல்ல டேய் நீ இங்க உட்கார்றா. அங்க எங்கடா போற? பாத்துறேன் உள்ள. நீ எதுக்குடா போற? இவன் எதுக்கு உள்ள போய்க்கிறீங்க? மாமா ஆமா என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோன் நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் அப்படி உட்காருங்க. நல்லா புதிய வீடாதான் இருக்கு. தோட்டமா இருக்கு. தோட்டம் தான் இருக்கு. இங்க பாருங்க, பொண்ணோட அண்ணன் இருக்காரு. அவருக்கு தான் எல்லாம். பொண்ணோட அண்ணன் இருக்காரு. ஆதி உனக்கு வரும்ல. அப்புறம் என்ன அப்படித்தான் அவங்களே ஃபீல் பண்றாங்க. நீங்க சத்தமா பேசி அது உண்மைன்னு ஸ்டாம்ப் குத்தி விட்டு போயிடாதீங்க. எனக்கு எந்த சொத்து வேணாம், நகை வேணாம், உங்க பிள்ளைய மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறது. உனக்கு குறை நினைச்சுவாங்க. இருக்கு போதான் மாப்பா எது வேணாங்க கேட்கணும்டா. தள்ளு, நான் எஸ்டிமேட் போட்டு வரேன். எங்க என்ன சொல்றாரு? இல்ல இல்ல சும்மா சுத்தி பார்க்க போறேன். என்ன இருந்தாலும் ஹாலையே பார்த்தது இல்லையா? கிச்சன் பொருள்லாம் வைக்கிற மாதிரி நல்ல சிம்முனி காத்து போறதுக்கு போக போறதுக்கு நீங்க போங்க. அதுவே 40,000 30,000 வருமாம்ல. ஆமா அது வரும். ஹால்ல உட்காருங்க, ஒரு இடத்துல உட்காருங்க. ஆமா கிச்சனுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? இல்ல அத்தை வந்து போயிடலாங்க. ஆமா வந்து பாத்துட்டு. சரி ஆமா அத்தை வந்து போனா உங்களுக்கு என்ன என்ன ஒண்ணு? டேய் இது புடிச்சிட்ட பாருங்க. ஏன் ஆமான்னு சொன்னா ஒரு கரண்டிக்கு போட்டு நக்கலான்னு பாத்தியா? உட்காருங்க. நம்ம உட்காருங்க. அம்மா அப்பா உட்கார. இல்ல இல்ல சூப்பர்லாம். நான் பிடிச்சாலும் புளியங்கம்மா பிடிச்சாம இப்பதான் பாக்குறேன். இங்க சரியான வீடு, வேப்ப மரம் தான் இருக்கு. வீடே ஒரு நல்லா வருமா இருக்கு. ஒரு அரை கிரவுண்டுக்கு ஒரு கிரவுண்டுக்கு வீடு நல்லா மேல வச்சிருக்காங்க. வீடு எல்லாம் இருக்கு. செண்டு 40 லட்சம். செண்டு 40 லட்சம் ஏரியால போதா? 40 லட்சம் செண்டு போதாம. நல்ல சொத்துதான். நல்ல பிள்ளை. சூப்பர். கத்தாதீங்க. கத்தாதையா? நீ கத்துறது காதுல கேட்ட போதியா? என்ன கேட்க போகுது? தப்பா நினைச்சுக்குவாங்க. இன்னொரு வீடு இருக்கா? இன்னொரு இருக்கா? ஒரு சக்கா. அவ்வளவுதான் செட்டு. இங்கே வந்துடுறா நீ. இல்ல இந்த கல்யாணம் ஆவலையா? நீ பொத்திக்கிட்டு என்ன அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் நான் சொல்லிட்டேன். நீ மூடிக்கிட்டு நான் கல்யாணம் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு இருந்தா போதும். நீ போ. இதுக்குதான் உங்களை எல்லாம் கூப்பிட கூடாதுன்னு சொன்னது. இவங்க வந்தாதான் ப்ரொசீஜர். நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? அப்படி நினைக்காதடா. எதுவுமே கேட்கலாம். இதா போயிருந்தா என்ன ஆகும்? கேட்டு போனா மாப்பிடி இப்பவே சம்மிசிவ போனோம்னு வச்சுக்க. ரொம்ப வாழ்க்கைய சம்மிசிவா போயிரும் உனக்கு. ஆண் இருக்கு போறப்ப அந்த ஆண் கேத்த மாதிரி நீ கொஞ்சம் மேல அடிமை மாதிரி சப்மிசிவா. ஓகே எல்லாம் அப்படியே கொடுத்துட்டே இருந்தா வாழ்க்கை சப்மிசிவா போகும். ஒரு மென் 3 எழுத்து. உமன் பாத்தியா 5 எழுத்து. சாத்திக்கலாம். என்னமே முடிஞ்சு போச்சு. போங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. போங்க. நீங்க நல்லா பிடிச்சாலும் பிடிச்ச புளியம்பா பிடிச்சிருக்கீங்க. இருங்க போங்க. ஐயே இவங்களே வைத்தறிச்சல் பட்டு அவன் காதுல விழுந்து. ஆமா ஏதோ சொன்னாங்க. இல்ல அவங்க சும்மா விளையாட்டு சொன்னாங்க. மாப்பிளைக்கு என்ன பண்ணுவீங்க? மாப்பிளைக்கு என்ன பண்ணுவீங்க? காலையில டிஃபன் போடுவாங்க, மதியானம் லஞ்ச் போடுவாங்க. அவ்வளவுதான். நீ படுத்துட்டு அடிவேன். அவ்வளவுதான் படுத்துட்டேன். ஒண்ணு செய்ய முடியாது. படுத்துட்டேன் தப்பா சொல்லாதயா. வேற மாதிரி கண்ணு ஆயிட போகுது. போங்க ஐயா. நீங்க எனக்கு கல்யாணமே வேணாம் எப்பலாம் மாட்டீங்கன்னா இவங்க வச்சுதான் கல்யாணம் பண்ணணுமா? சொந்தக்காரங்க அவசியமா? டேய் மணி 1:30 ஆகுது. அதுக்குள்ள சாப்பாடு எப்படா தீந்து போகும்? சோத்துல ரசம் ஊத்தலாம். ரசத்துல சுடுதண்ணியை கலந்து வச்சிருக்காங்க. ரசமே சுடுதண்ணி மாதிரி தானடா இருக்கும். எவன் ஒழுங்கா சொல்லிரு. சாப்பாடு இன்சார்ஜ் எவன்டா? ஏய் எவன்? ஏண்டா முன்னாடி துண்டை போட்டு போனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இந்த துண்டை வச்சு போட்டா கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு பேருக்கு சாப்பாடு சொன்னாங்க? 300 பேருக்கு தான் சொன்னாங்க. 700 பேர் வந்து நிக்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? 300 பேருக்கு சொன்னாங்களா? எங்கடா கல்யாண வீட்டுக்காரங்க? நான் தான் நிக்கிறாங்க. இந்தா போறேன். ஒப்ப மவனே. டேய் தங்கச்சிங்க என்னண்ணே? தங்கச்சி போயிடு. பாத்திரத்தை எடுத்துட்டு வா. எதுக்கு? எடுத்து வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு. யோ கீழே இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லன்னு உட்கார்ந்து இருக்கோம். சோத்தை போட்டு ரசத்தை ஊத்துறான். ஏற்கனவே ரசம் சுடுதண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுல சுடுதண்ணியை கலந்து ஊத்துறான். ஒரே ஒரு பொரியல். தம்பி என்ன லவ் மேரேஜ் எவனும் வரமாட்டான்னு நினைச்சா எல்லாரும் குடும்பம் வந்தா என்ன செய்ய முடியும்? நீ 300 பேர் என்ன கணக்கு சொன்ன? இல்ல வரமாட்டாங்க. 300 பேர் கணக்கு சொல்லுமே. வரமாட்டாங்கன்னு வச்சா கூட மாப்பிளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு 30 பேர் வர்றாங்க. காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு 30 பேர் வர்றாங்க. கூட வேலை பார்க்கணும் ஒரு 60 பேர் வர்றாங்க. மாப்பிள கணக்கு மட்டும் 120. என்ன கணக்குல 300 பேருக்கு சாப்பாடு சொன்னேன்? இல்ல நல்லா கல்யாணம் லவ் மேரேஜ்னா ரோசை போட்டு வர மாட்டாங்க. லவ் மேரேஜா அப்படின்ட்டு போவாங்க. சரி இன்னைக்கு 7-8 முகூர்த்தம் வேற. சரி எல்லா முகூர்த்தத்துக்கு போயிட்டு கடைசியா வருவாங்க பார்த்தா இங்க முதல்ல நிட்டு அப்புறம் போவாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கேட்கல. நான் சாப்பிடணும்னு வந்திருக்கேன். மொய் எழுதிருக்கேன். சாப்பாடு வருமா வராதா? பாப்பீங்களா? என்ன மிச்சம் இருக்கு?
எடுத்துட்டு வா, இருக்காரு எடுத்துட்டு போனா சும்மா என்கிட்ட பேசக்கூடாது. தூக்கிட்டு இந்த அம்மா எங்க போகுது? சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் நல்லா அசிங்கமா கேட்டுருவேன். இருக்கிற மிச்ச சொத்தை ஏதாவது நாய்க்காச்சும் போடுங்க, அதையும் வீட்டுக்கு எடுத்து போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல குழம்பு சாப்பிட்டு சாப்பிடுறேன். எடுத்தாச்சுனே. ஏமா அம்சோலி வர சொல்லுமா, அம்சோலி வர சொல்ல, அதை எடுத்து போக சொல்லு. அம்சோலி இருக்கு, இன்னும் எடுத்து போட்டு மிச்சம் இருக்க சொத்தை ஏன் அவங்க வீட்டுல எல்லாம் சோறாக்க வைக்க இல்லையா? இல்ல நீங்க ஆக போறாங்க, கவர்மெண்ட்லயே அரிசி ஃப்ரீயா போடுறாங்க, அதை வாங்கி பொங்க முடியாம கல்யாணத்துக்கு வந்து வெறும் வயித்தோட இருக்க விருப்பாயிரம் பாத்துக்க. அதான் அப்பவே கூப்பிட்டான் பக்கத்து கல்யாணத்துல, மாப்பிள்ள பிரியாணி. நான் தான் இவங்க கல்யாணத்துக்கு வரணும்னு வந்தேன், எல்லாம் எனக்கு தேவைதான். ஏய் கல்யாணம்னா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம. ஏய் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, முன்னே இல்ல பின்னே இல்ல. கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், 1000 குறைகள் இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. இந்த வாயிலேயே வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வாயை வச்சு பொழைச்சிடும், வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கணும் மாதிரி. வாய்மையே வெல்லும், சாப்பாடே போட தேவையில்ல, வாயை வச்சு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுன்றது இதுதான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். இந்த வீடியோல எது பெஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சது? அந்த இது அந்த அப்பா அத்தை பொண்ணே தான் லவ் பண்ணி என்ன இது லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கூடாது, லவ் பண்ணணும். நான் பார்க்க பொண்ணா இருந்தாலும் நீ லவ் பண்ணக்கூடாது. ஆனா வந்து நகைச்சுவையா இருந்தாலும் உண்மைதான் இது. ஆமா, இது லவ் பண்றது ஏதோ பெரிய அயோக்கியத்தனம்ன்ற மாதிரி. அப்புறம் இது கரெக்டா அந்த வீட்டுக்கு போய் எஸ்டிமேட் பண்றது அதெல்லாம் எவ்வளவு கரெக்டா பண்றாங்க நடக்குது. ஐயோப்பா, அங்கேயே போய் அதுவும் இந்த டயலாகும் அதுதான், பெரிய புளியங்கொம்பு தான் பிடிச்சிருக்கேன். ஆமா ஆமா, பிடிச்சாலும் புளியங்கொம்பு அது கரெக்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க. சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாம் செமையா இது பண்ணிருக்காங்க, லைக் கேப்சர் பண்ணிருக்காங்க. உண்மையாவே ஃபீல் பண்ணிட்டு தான் அது பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டி ரோலும் கோபி ஆண்டியா சுவேதா கையத எப்படி செமையா சொல்லி சூப்பரா இருக்கு. லைக் அது அழு, இது அழுவா, அது கரெக்டா அப்படிதான் இருக்கும். ஒரு சித்தி இருப்பாங்க, அவங்க பிரெயின் வாஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க. ஆமா, அது ஒர்க் அவுட் இந்த இதுல ஒர்க் அவுட் ஆகல. பொதுவா அவங்க கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, நிறைய பேர் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க சொல்றது எல்லாம் ஃபேக்ட். அந்த மாதிரி பெரிய கேட்டதுக்கு கரெக்டா ரேவதி சித்திக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். என்ன இறக்கணும், யார்கர் இருக்க வேண்டியதுதான். டயலாக்ஸ் எல்லாம் பக்கா. ஓகே, அப்போ எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.